இப்போ பட்டி எப்படி தைக்கணுங்கிறத வீடியோ. கீழே எப்பயுமே வந்து பட்டிக்கு ஒரு செப்பரேட்டாக நீங்கள் ஒரு வெயிட்டான பீஸ் வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்குங்க. பட்டியில் என்றைக்குமே வந்து ஒரு வெயிட்டான பீஸ் கொடுக்கணும். இப்போ அந்த பீஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பட்டிக்கிட்ட ஸ்டிப்பாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அந்த அவுட்லைனை கரெக்டாக தைச்சிங்க. வெளியே தையல்லாம் போட வேண்டாம், நீட்டாக இருக்கும். இது அப்படியே இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கிங்க. கரெக்டாக அது உயரம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இங்கிட்ட இருந்து அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நெஞ்சு பட்டி அடிக்க போகிறோம். பட்டி தான் தைக்கிறேன். அடிப்பட்டன் பீஸ் வந்து வச்சுக்கிட்டோம். இதுக்கு ஒரு பட்டி 3/4 இன்ச்சு பட்டி இருக்கணும். அதே மாதிரி பட்டி
இந்த இடத்துல முனையில வெட்டி விட்டுருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த ஊக்கு மாட்டும் போது அந்த பெண்டு கிடைக்கும். இல்லைன்னா இழுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ கரெக்டா 1 இன்ச்சு பட்டி அடிக்கணும். அது சரியா 2 பட்டியும் கரெக்டா இருக்கான்னு ஒரு நீங்க வச்சு பார்த்துக்கங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ஜாயிண்ட் எப்பவுமே வந்து இது எல்லா ஜாயிண்டும் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி கழுத்து வச்சு பார்த்தோம்னா கரெக்டா முன் கழுத்து கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 2 ஒண்ணா வச்சு இந்த பீஸை ஒண்ணா கட் பண்ணிட்டு டேப் இருக்கா இப்போ இவங்களுக்கு வந்து முன்பக்கம் அதாவது 6 இன்ச் இருக்கணும். 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ ஷோல்டர் மேல இருந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். சைடு எல்லாமே வச்சு பார்க்கணும். சைடு கூட இருந்துச்சுன்னா கட்டி விட்டுங்க. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி இப்போ கை வந்து சென்ட்ரு இங்க இருந்து நமக்கு அதே மாதிரி இங்க இருந்து சென்டர் இங்க இருந்து சென்டர் பின்பக்கம் வந்து அவங்களுக்கு தையல் அளவு அதாவது 7.5 இன்ச்சு இங்க இருந்து 7.5 இன்ச்சுக்கு 2 இடத்துல மார்க் பண்ணிக்கீங்க. பண்ணிட்டு இங்க இருந்து தையலுக்கு முன்பக்கம் எப்படி மார்க் பண்ணணுமோ அதே அளவுக்கு இங்க இருந்து மார்க் பண்ணுங்க. அதாவது முன்பக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சிருக்கோம். இந்த சைடுல வந்து 7.5 இன்ச்சு வச்சிருக்கோம். உங்களுக்கு அடிக்கை 6
முன்கை லூஸு 5.5 இன்ச்சு அப்படியே நம்ம தையல் போடணும். இப்போ நெட்டா தையல் போடணும். நேரா வெட்டி விட்டுருங்க. வெட்டி விட்டு இப்போ எடுத்தீங்கன்னா கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச்சு, ஆம்கோல் சுற்றளவு வந்து 7.25. இந்த 7.25 கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கையோட 2 பக்கமும் வைக்கணும். இப்போ இங்கிருந்து நமக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து நம்ம தைக்கிறோம். வச்சுட்டு இங்க இருந்து 5.5 இன்ச்சு கை லூஸு அதை அப்படியே நம்ம கொண்டு வந்துடும். கரெக்டா 1/4 இன்ச்சு அதுக்கு மொத்தம் 3 தையல் போடணும். இந்த கால் அளவுக்கு அப்படியே கரெக்டாக கொண்டு வந்துட்டு விசிறில் 2ஐயும் ஒன்றா வச்சு விசிறை வெட்டிடணும். வெட்டிட்டு இப்போ டோட்டலாக நம்ம அளந்து பார்க்கணும். 27 இன்ச்சு இருக்கான்னு வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த பட்டியை கழிச்சிடணும். கழிச்சிட்டு இங்கேருந்து நமக்கு 27 கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ ஜாக்கெட்டோடைய எல்லா இதுவும் தைச்சிட்டோம். இப்போ கழுத்தை மட்டும் தைக்கணும். கழுத்து எப்படி தைக்கிறதுன்னு முதல்ல பார்த்துக்கங்க. அதாவது பீஸ் தான் இருக்கா, கழுத்தை கிராஸ் பீஸ் வர இடத்துல நேராக வச்சு இங்கிருந்து இது கிராஸாக வெட்டணும். வெட்டிட்டு அதே மாதிரி கரெக்டாக 1.25 இன்ச்சு இந்த பட்டியை வரிசையாக ஒரு 3 பீஸ் நீங்கள் வெட்டிடுங்க. வெட்டிட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து ஒவ்வொரு இதுலையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச்சு தும்பா வெட்டிட்டு ஒவ்வொரு பீஸையும் மறுபடியும் வந்து என்ன செய்யுங்க, 6 பீஸா ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு எப்பயுமே வந்து கழுத்து வந்து பாலம் கொடுத்தான் தைக்கணும். அடிச்சு நீங்க பரட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து சேஃபா உட்காராது. இப்போ கழுத்து வந்து வைக்க போறேன். இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தும்பு முன்னாடி கூடுதலா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதாவது வந்து இந்த பீஸை நார்மலா வச்சுக்கிட்டு இதை இழுத்து தைக்கணும். அதாவது கழுத்து பாலத்தை இழுத்து தைக்கணும். ஏன் கழுத்து பாலத்தை இழுத்து தைக்கிறோம்னா அப்பதான் உங்களுக்கு கழுத்துடைய ரவுண்ட் ஷேப் கரெக்டா உட்காரும். அதே மாதிரி கழுத்து ரொம்பையும் வந்து கீழே வந்து இழுத்துடக்கூடாது. மேற்கழுத்து பாலத்தை மட்டும்தான் இழுத்து தைக்கணும். இதை அப்படியே நம்ம ரவுண்ட் ஷேப்லையும் நல்லா இழுத்து வைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு ரவுண்டு நெக்கு வந்து கரெக்டாக உட்காரும். இப்போ கழுத்து பாலத்தை நான் மேல் பக்கமாக இழுத்துக்கிட்டே தைக்கிறேன். இப்போ இங்கிருந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு வெட்டணும். எங்கெங்க ரவுண்டு வருதோ அந்த இடங்கள்ல சின்ன கட் மார்க் போட்டுக்கோங்க. அப்படி கட் மார்க் போட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து ரவுண்டு எங்கெங்க வருதோ அந்த இடங்கள்ல நீங்க ஒரு கட் மார்க் போட்டீங்க அப்படின்னா பட்டி போட்டு நீங்க தையல் போடுறதுக்கு அந்த இடம் உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கம் இல்லாம அக்யூரேட்டா வரும். நீங்க தும்பு கரெக்டா 1/4 இன்ச்சு தும்பு பிடிக்கணும். முன்பக்கம் வந்து நல்லா நீவிக்கணும். அதாவது லைனிங் பீஸை நல்லா நீவிட்டு அப்பனாதான் உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். கழுத்தோட ஷேப் வந்து அழகா ரவுண்டா வந்து உட்காரும். இதுல இருந்து 1/4 இன்ச்சு ஒரு புள்ளிக்கு நீங்க பட்டி போடணும். அதாவது
1/2 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியா நீங்க பட்டி போடணும். போட்டு இந்த ஷேப்பா ஒரே அளவா இந்த பட்டியை நீங்க கொண்டு வரணும். பட்டி கொண்டு வரும்போதே உங்களுக்கு நீட்டா பட்டி உட்காந்துரும். ஏன்னா கழுத்தை நீங்க இழுத்து தைச்சதுனால அந்த பட்டி ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா உட்காந்துரும். இப்போ எல்லா இடங்கள்லயும் அந்த 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி அந்த பட்டி ஷேப் வந்து கரெக்டா வந்துடணும். பட்டி வந்து நீங்க ஏற்கனவே லைனிங் துணியை இழுத்து தைச்சதுனால அந்த ஷேப் கரெக்டா வந்து உட்காந்துரும். நீங்க சிரமப்பட வேண்டியதே இல்லை. இப்போ கழுத்தோடைய எக்ஸ்ட்ரா வர்ற பீஸை மட்டும் லேசா ஓரத்துல கட் பண்ணிடுங்க. நீங்க கரெக்டா வெட்டிட்டீங்கன்னா வராது. சில இடங்கள்ல வந்துச்சுன்னா அந்த பீஸை கூடுதலாக இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுருங்க. அப்புறம் முன்பக்கம் மடிச்சு முதல்ல வந்து ஓரத்துல ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்பனா தான் உங்களுக்கு பட்டி நீட்டா வரும். அந்த தையலை வந்து இழுக்காம மேல் பக்கம் வந்து தையல் போடணும். தையல் போடும்போது இழுத்துடக்கூடாது. இழுக்காம தையல் போட்டீங்கன்னா கழுத்து உங்களுக்கு நீங்க என்ன ஷேப்ல வெட்டியிருக்கீங்களோ அந்த ஷேப் அப்படியே வந்துடும். இழுத்தீங்க அப்படின்னா அதோடைய ஷேப் மாறிடும். இழுக்காம கரெக்டா நம்ம தையல் எங்க நம்ம முடிச்சோமோ அந்த இடத்துல இருந்து லேசா கையை வச்சு லேசா நீவிக்கிங்க. நீவிட்டு அப்படியே நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கழுத்தோடைய ஷேப் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். தையல் வந்து கரெக்டா அந்த முனையில கர்ச்சாப்ல வச்சுட்டீங்கன்னா கழுத்து நீங்க திருகாம எதுவுமே இல்லாம நீட்டா இருக்கும். எமிங் பண்ணா கழுத்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். தையல் போடும்போது எக்காரணம் கொண்டும் உடல் பீஸை வந்து இழுத்துடக்கூடாது. ஒருவேளை உடல் பீஸை நீங்க இழுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கழுத்துக்கிட்ட லூஸ் வருது அப்படின்னா அந்த இது கரெக்டா வரும். இழுக்காம தைச்சிங்கன்னா நம்ம எப்படி வெட்டினோமோ அந்த ஷேப் அப்படியே வந்துடும். இப்போ கர்ச்சாப்ல தையல் போட்டோம். அடுத்து நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ மறுபடியும் அதே இடத்துல இருந்து கரெக்டா அந்த நண்டுக்கால் பால், அதாவது நண்டுக்கால் பாந்துன்னு சொல்லுவாங்கல்ல, நண்டுக்கால் பாந்த அளவுக்கு கரெக்டா நீங்க தையல் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பேக்ல நீங்க போட்ட பட்டியில அந்த தையல் கிளியரா விழுந்துடும். இந்த மெத்தட்ல நீங்க அந்த பாலை வெட்டி நீங்க தைச்சீங்கன்னா இந்த கழுத்தோடைய அளவு கரெக்டா வரும். எக்காரணம் கொண்டு இந்த 2 தையல் போற இடத்த வந்து ரொம்ப பெருசாக்கிடக்கூடாது. எல்லா ஜாக்கெட்டுக்கும் இதே மெத்தடு தான். கழுத்துல எந்த ரவுண்டு கழுத்து, பாக்கழுத்து, டைமண்ட் நெக்கு எதுனாலும் இந்த மாதிரி கிராஸ்ல வெட்டி நீங்க போட்டீங்கன்னா இதுவரைக்கும் வராது, நீட்டாகவும் இருக்கும். இப்போ கழுத்தோடைய இதை வந்து நம்ம வச்சுட்டோம். இப்போ கழுத்து உங்களுக்கு எக்காரணம் கொண்டும் திருகாம கரெக்டா ரவுண்ட் ஷேப்ல உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு கழுத்து தூக்காம அப்படியே நம்ம எப்படி வெட்டினோமோ அந்த இதுக்கு கரெக்டா வந்துடும். இப்போ கழுத்து வந்து உங்களுக்கு மாட்டையில கரெக்டா வந்துடும். கழுத்து தூக்காது. பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு கழுத்து திருகாம கரெக்டா வந்துடும். ஓகே, பாத்துட்டீங்களா? உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.